2025ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடர் ஆரம்பிக்க இன்னும் கொஞ்ச நாட்களே இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் எல்லாமே மிகவும் ஆர்வமாக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனையடுத்து சிஎஸ்கே அணியின் ஒரு முக்கியமான பவுலராக மாறி இருக்கிறவர் தான் மதிஷா பத்திரானா அவர்கள். இவரோட பவுலிங் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு இந்த ஆண்டு இவரை பார்த்தீங்கன்னா சுமார் 13 கோடி ரூபாய்க்கு இவரை ரீட்டர்ன் பண்ணாங்க. ஸோ இதனையடுத்து இவரோட பவுலிங்கில் ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் இவர் இந்த ஆண்டு எப்படி பவுலிங் போட போகிறாரு அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆர்வமாக இருக்காங்க ரசிகர்கள். ஸோ விளையாட்டு எல்லாமே தாண்டி இவருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உருவாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் எடுத்து சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக சீரியலில் ரொம்ப பிரபலமான நேகா மேனனை பத்திரானா அவர்கள் பார்த்தீங்கன்னா காதலிக்கிறாரு அப்படின்னு கொஞ்ச நாளாகவே செய்திகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. இதனையடுத்து நேகா மேனன் அவர்கள் ரீசெண்டாக கொடுத்த பேட்டியில் இது கொடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எதனால் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தேவையில்லாத நியூஸ் எல்லாமே பரப்புகிறாங்க அப்படின்னு தெரில. எனக்கும் பத்திரானாவுக்கும் ஒன்றுமே இல்லை, எனக்கு அவர் யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி முற்றிலும் போய் அப்படிங்கிற மாதிரி தற்போது நேகா மேனன் அவர்கள் மறுத்திருக்காங்க. ஆனால் எதனால் இந்த மாதிரியான செய்திகள் பரப்புறீங்க, இது மாதிரியான செய்திகள் பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.